உங்களுடைய பரம்பரையிலே இருந்தவர்கள் 5 பேர் சேர் பட்டம் பெற்றவர்கள். உலகத்திலேயே முதல் இந்து பரிஸ்டராக வந்தவர் முதுகுமாரசாமி. நீங்களும் சட்டத்தரணியாகத்தான் வரணும்னு ஆசைப்பட்டீங்களா? சிறுவயதிலிருந்து வீட்டிலெல்லாம் சட்ட புத்தகங்கள் பல இருந்தன. இலங்கையுடைய கம்பெனி சட்டத்தை இயற்றினவர்களில் ஒருவர். கமிட்டியில் நானும் இருந்தேன். பரம்பரையைச் சேர்ந்த பலரும் அறம்தான் இருக்கிறார்கள். பொன்னமலை மானேஸ்வரர் கோயிலை பெரிதாக கட்டி ராமநாதன் காலேஜை நிறுவினார். பரமேஸ்வர காலேஜை நிறுவினார். பரமேஸ்வர காலேஜ் தான் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக இருக்கிறது. மானிப்பா இந்து காலேஜை நிறுவினார். மானிப்பா இந்து லேடிஸ் காலேஜை நிறுவினார். நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு அக்காலத்தில் இன்றும் நல்லூர் கந்தசாமி திருவிழாவிலே பூங்காவன திருவிழா உங்களுடைய குடும்பத்தினுடைய உபயம். குடும்பம் உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்ததா அல்லது பயமாக இருந்ததா? இந்த நாட்டுக்கு எங்களுடைய குடும்பம் இவ்வளவோ செய்திருக்கிறது, இந்த நாடு எனக்கு என்ன செய்திருக்கிறது என்ற கேள்வி என்றாவது உங்களுக்கு வந்திருக்கிறதா? 1950ஆம் ஆண்டிலே ஒரு சட்டத்தரணி எவ்வாறு ஆடை அணிந்திருப்பாரோ அதே போல் தான் இருக்கிறீர்கள். 1964 சட்டத்துறையில் சேரும் பொழுது இப்படித்தான் அதிகமானவர்கள் அந்த பழக்கம் இன்னும் இருக்கிறது. வணக்கம். இன்றைய அதிதியை எவ்வாறு அறிமுகப்படுத்துவது? சில குடும்பத்தினர், சில பரம்பரையினர் எங்கள் நாட்டிலே நாங்கள் வாழுகின்ற காலத்திலும், நாங்கள் எங்களுடைய காலம் முடிந்ததன் பிறகும் இன்னும் வருகின்ற காலத்திலும், எங்கள் நாட்டினுடைய வரலாறு இருக்கின்ற காலம் வரையிலும் இந்த குடும்பத்தை, இந்த பரம்பரையினரை எங்கள் மக்கள் எந்த காலகட்டத்திலும் மறக்க மாட்டார்கள். அதாவது தமிழர்களாக இருக்கலாம், சிங்களவர்களாக இருக்கலாம், யாருமே மறக்க மாட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தில், அந்த பரம்பரையில் வந்த எங்களோடு சமகாலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சந்ததியினரில் ஒருவரைத்தான் இன்றைய தினம் நாங்கள் சந்திக்கப் போகிறோம். 60 வருடங்களுக்கு மேலாக சட்டத்துறையிலே இவருக்கு அனுபவம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அறிவுறுத்தல் சட்டத்துறையிலே இவர்தான் உச்சம். இதற்கு அதிகமாக படித்து வருவதற்கு ஒன்றும் இல்லை என்ற அடிப்படையிலே உச்சத்திலே இருக்கிறார் இவர். கொழும்பு பல்கலைக்கழகத்திலே சட்டத்துறையிலே கலாநிதி பட்டம் பெற்றவர்களிலே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களில் முதன்மை வாய்ந்தவராக இவர் இருக்கிறார். அதையும் தாண்டி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஜூலியசன் கிரீசி என்ற ஒரு பழமை வாய்ந்த ஒரு சட்ட நிறுவனத்திலே 57 வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றி இருக்கிறார். அதுவும் குறிப்பாக 10 வருடங்களாக தலைமை பங்காளராக இவர் கடமையாற்றி இருக்கிறார். இதை தாண்டி தன்னால் முடிந்தவரை தமிழுக்கும் சமயத்துக்கும் தேவை என்று கேட்டு வந்தவர்களுக்கும் இயன்ற அளவு உதவி செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒருவரைத்தான் இன்றைய தினம் நாங்கள் சந்திக்கப் போகிறோம். எங்களோடு கலையகத்திலே இணைந்திருக்கிறார் கௌரவத்துக்கும் மதிப்புக்கும் உரிய திரு J.M. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம் திரு சுவாமிநாதன் அவர்களே, உங்களை அறிமுகப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அது உங்களோடு பேசுகின்ற பொழுது என்ன முறையிலே பேசுவது? ஐயா என்று சொல்லி உங்களை அழைப்பதா, அல்லது திரு சுவாமிநாதன் அவர்களே என்று சொல்லி உங்களை அழைப்பதா, அல்லது சார் என்று சொல்லி நான் உங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலே பேசுகின்ற பொழுது அழைப்பது போல் அழைப்பதா என்ற ஒரு சந்தேகத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். ஆனால் சார் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை அழைக்கின்ற பொழுது சால பொருத்தம். காரணம், உங்களுடைய பரம்பரையிலே இருந்தவர்கள் 5 பேர் சேர் பட்டம் பெற்றவர்கள். முதலிலே செயற்பட்டம் பெற்றவர் முத்துக்குமாரசாமி. அவருக்கு மகாராணி விக்டோரியா, மகாராணி குயின் விக்டோரியாவினால் அந்த கௌரவத்தை பெற்றவர். அவர்தான் முதல் ஹிந்து பேரிஸ்டர் லா என்கிற பதவியும் அந்த பெருமையும் அவருக்கு உரியது. அதுவரை யாரும் இந்தியாவில் கூட இந்தியாவில் எத்தனையோ கோடிய மக்கள் அந்த காலத்திலே வாழ்ந்திருந்தார்கள். அவர்கள் கூட ஒரு இந்து மதத்தவராவது பரிஸ்டராக வரவில்லை. இந்த உலகத்திலேயே முதல் இந்து பரிஸ்டராக வந்தவர் முதுகுமாரசாமி அவர்கள். அவரை தொடர்ந்து பொன்னம்பலம் ராமநாதன், பொன்னம்பலம் அருணாச்சலம், அவருடைய பொன்னம்பலம் அருணாச்சலமுடைய மகன் அருணாச்சலம் மகாதேவா, அவர் பொன்னம்பலம் அருணாச்சலத்துடைய மருமகன் சங்கரப்பிள்ளை பரராஜசிங்கம் ஆகியோரும் செயற்பட்டார். உங்கள் குடும்பத்திலே பரம்பரையிலே 5 பேர்
சார் பட்டம் பெற்றவர்கள். அது மகாராணியால் வழங்கப்படக்கூடிய மிக உயரிய கௌரவம், பிரித்தானியாவிலே வழங்கப்படக்கூடிய உயரிய கௌரவம். சார், இந்த பரம்பரையிலே நீங்கள் வந்தீர்கள். சட்டத்திறனியாகத்தான் நீங்கள் கால் பதிக்க வேண்டும் என்ற எண்ணம் சின்ன வயதிலிருந்தே உங்களுக்கு இருந்ததா? காரணம், உங்களுடைய மூதாதையர்கள் அனைவருமே சட்டத்திறனிகள். அப்போ மிக பழமை காலம் தொடக்கம். அதாவது என்னுடைய தாய் வழியிலே நான் ஏற்கனவே சொன்னேன் முத்துக்குமார சாமியை பற்றி. தந்தை வழியிலும் அப்படித்தான். 1850-60களிலே திரு முத்துக்குமாரு என்பவர், அவர் தான் என்னுடைய தாய் வழி தந்தை வழி பாட்டி உடைய தகப்பனார். சரி. அவரும் கொழும்பிலே சட்டத்துறையிலே சட்டத்தரணியாக கடமையாற்றியவர். அப்படி பல பேர் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறார்களாவே நீங்களும் சட்டத்தரணியாகத்தான் வரணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஏனென்றால் சில கால சிறு வயதிலிருந்து வீட்டிலெல்லாம் சட்ட புத்தகங்கள் பல இருந்தன. அக்காலத்திலே அந்த புத்தகங்களை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. ஆனால் அடிக்கடி அந்த பேஜஸை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் டாக்டராக வர வேண்டும் என்று தானே உங்களுக்கு ஆசை இருந்தது? அது என்னுடைய பெற்றோருடைய ஆசை. அதை நிறைவேற்றத்தான் பார்த்தேன். ஆனால் அது எனக்கு செய்வர இல்லை. ஆகினே பிறகு சட்டத்துறைக்கு மாறி இப்போது அந்த தொழிலிலே இருந்தேன். இப்போ சட்டத்துறையில் தான் உங்களுக்கு, அதாவது உங்களுடைய அம்மா அப்பாவுடைய விருப்பம் ஒரு டாக்டராக வர வேண்டும், ஆனால் அது உங்களுக்கு சரியாக வரவில்லை. ஆகவே நீங்கள் சட்டத்துறையை தெரிவு செய்தீர்கள். ஆரம்ப கல்வியை நீங்கள் கல்லூரியில் படித்தேன். பிறகு சட்டக்கல்லூரிக்கு சென்று அங்கே அதிலும் கொழும்பு பல்கலைக்கழகத்திலும் படித்திருக்கிறேன். எல்எல்பி டிகிரி அந்த காலத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன் ஒரு பல்கலைக்கழகம் தான் இருந்தது 1964. அந்த பல்கலைக்கழகத்தில் எல்எல்பி சிலோன் பெற்று பிறகு எல்எல்எம் எம்ஃபில் டிகிரிஸை கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு பெற்று அதுக்கு பிறகு கௌரவ எல்எல்டி பட்டத்தையும் அவர்கள் வழங்கினார்கள். இப்போ சட்டத்துறையிலே அதுவும் அறிவுறுத்தல் இன்ஸ்ட்ரக்டிங் அட்டர்னி அந்த ஒரு துறையிலே நீங்கள் உச்சம் வரை சென்றிருக்கிறீர்கள். அதாவது இதுக்கு மேல் படித்து வருவதற்கு ஏதாவது இருக்கிறதா? இல்லை, உண்மையாக அகாடமிக்கலி, அதாவது அகாடமிக் டிகிரிஸ் என்றால் ஓரளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த மற்றது இது ஒரு ரெக்கக்னிஷன் ஆஃப் த ப்ரொஃபஷன், அதிலேயும் ஒரு உச்ச நிலையில் அடைந்திருக்கிறவர்களுள் நானும் ஒருவர். பல ஜனாதிபதிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏனென்றால் சுதந்திரத்துக்கு முன்னர் காலகட்டத்திலே உங்களுடைய பரம்பரையினர், உங்களுடைய குடும்பத்தினர் எங்கள் நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக போராடியவர்கள். சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலத்திலே வாழ்ந்தவர்கள் நீங்கள். எங்கள் நாட்டினுடைய அனைத்து ஜனாதிபதிகள், அனைத்து பிரதமர்களோடும் நீங்கள் பணியாற்றுங்கள். பெரும்பாலும் அனைத்து ஜனாதிபதிகளும் அனைத்து பிரதமர்களும் உங்களை ஒரு ஆலோசகராகவும் பல சந்தர்ப்பங்களே நியமித்திருந்திருக்கிறார்கள் ஆரம்ப காலத்திலே. அதிலும் குறிப்பாக 2023ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பு விருதும் கொடுக்கப்பட்டது. அதாவது நான் கௌரவ ஆலோசகராக இந்து அஃபேர்ஸ் இருந்திருக்கிறேன். பிறகு பல கமிஷன்களில் பல கமிட்டிகளில் ஜனாதிபதி அவர்கள் காலத்து பல ஜனாதிபதிகள் என்னை நியமித்திருக்கிறார்கள். உதாரணமாக லா கமிஷன், கவுன்சில் லீகல் எஜுகேஷன், அப்படி பல. அதோட இந்த கம்பெனி லா இயற்றுவது. அதிலும் குறிப்பாக கேட்க வேண்டும், இலங்கையினுடைய கம்பெனி சட்டத்தை இயற்றினவர்களில் ஒருவர் கமிட்டியிலே நானும் இருந்தேன். மற்றது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா என்று இருக்கிறது, அதாவது இந்த ட்ரேட் மார்க்ஸ், வியாபார சின்னங்கள், அதை பற்றி அந்த சட்டம் இயற்றுவது அந்த கமிட்டியிலேயும் நான் இருந்தேன். அப்படி நிதித்துறையைச் சேர்ந்த பல கமிட்டிகளிலே பணியாற்றியிருக்கிறேன். சரி, இப்பொழுது 60 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் சட்டத்துறையிலே இருந்திருக்கிறீர்கள். இப்பொழுது யோசித்து பார்த்தால், இப்பொழுது உங்களுக்கு 85-86 வயது ஆகிறது. நீண்ட காலம் பயணித்து விட்டீர்கள் இந்த சட்டத்துறையிலே இருந்திருக்காமல் இருந்திருக்கலாமே, வேறு ஏதாவது ஒரு துறையிலே இருந்திருக்கலாமே என்று ஏதாவது ஒரு சிந்தனை எப்பொழுதாவது வந்திருக்கு? அப்படி இல்லை. ஆனால் சட்டத்துறையிலே பாரதிலே எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, ஒரு வருத்தமும் இல்லை. ஆனால் அதிலேயும் பல 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 துறைகளிலே செய்யலாம். உதாரணமாக பிரைவேட் ப்ராக்டிஸிலே இருக்கலாம்.
ஒரு கவுன்சிலிங் செய்யலாம், ஜுடிஷரியில் செய்யலாம், அதாவது நீதி சேவையிலே ஒரு ஜட்ஜாக வரலாம், ஒரு நீதிபதியாக வரலாம், மேஜிஸ்ட்ரேட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே போகலாம். இல்லாவிட்டால் அரச சேவை செய்து ஸ்டேட் கவுன்சில் ஆகி அங்கிருந்து முன்னேறலாம். இப்போ இதில் எது செய்ய வேண்டும் என்று ஒரு வினா எழுந்தது. ஏனென்றால் அக்காலத்திலே நான் பரீட்சைகளிலே ஓரளவுக்கு நன்றாக செய்தேன். ஆகையினாலே மூன்றிலையும் செய்ய ஓரளவுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் ஏதோ கடைசியாக இந்த துறையிலே ஜுடிஷியல் கேஸில் சேர்ந்து அங்கே இருந்து முன்னேற வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த முடிவு தான் அதில் அதை பற்றி நான் அவ்வளவாக பாதகம் ஒன்றும் சொல்வதற்கு. ஆனால் சில வேளை பிரைவேட் இருந்தால் இதுக்கு பார்க்க பணம் உழைத்திருக்கலாமோ, உழைத்திருக்க கூடும், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் பிரைவேட் ப்ராக்டிஸில் இருந்திருந்தால் அந்த பணம் உழைக்கின்ற அந்த ஒரு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். அதுவும் நிச்சயமாக சொல்ல இல்லாது இருக்கலாம். இப்போ உங்களிடம் கேட்க வேண்டும் சார், இந்த பணம் என்று வருகின்ற பொழுது அதற்கு அடிப்பணியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். பணத்துக்காகத்தான் எல்லோருமே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள், உழைக்க வேண்டும் என்பதற்காக. பணம் அவ்வளவு பேருக்கு நாட்டம். அது உண்மை. உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே என்ன, நீங்கள் ஒரு செல்வந்த குடும்பத்திலே பிறந்தனீர்கள், அதிலே மாற்றுக்கருத்து இல்லை. நல்ல சொத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே பிறந்தனீர்கள், நல்ல கல்வி தகமைகள் இருக்கக்கூடிய குடும்பத்திலே பிறந்தனீர்கள், அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய குடும்பத்திலே பிறந்தனீர்கள். பணம் எந்த காலத்திலேயாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக சவாலாக இருந்திருக்கிறதா? இதுவரைக்கும் அவ்வளவு பிரச்சனையிலே ஓரளவுக்கு என்னுடைய தேவைகளுக்கு போதுமான அளவு பணம் இருக்கிறதா சொல்ல வேண்டும். இன்னும் கொஞ்சம் கூட உழைச்சிருக்கலாம் என்று சிந்தித்தது உண்டா? கூட உழைத்திருக்க வேண்டும் என்று சிந்தித்திருக்கலாம். ஏனென்றால் அப்படி கூட உழைத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சேவைகள் செய்திருக்கலாம், மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கலாம், அறம் கொஞ்சம் கூட செய்திருக்கலாம். ஏனென்றால் என்னுடைய பரம்பரையைச் சேர்ந்த பலரும் அறம் தான் செய்திருக்கிறார்கள். உதாரணமாக பொன்னம்பலம் ராமநாதன் அவர்கள் ஒரு கொழும்பிலே பெரிய அந்த ஸ்ரீ பொன்னம்பல வானேஸ்வரர் கோயிலை கட்டியிருந்தார். அவருடைய தகப்பன் தான் பொன்னம்பலம் நிறுவனர். ஆனால் இவர் தான் அதை பெரிதாக கட்டி. பிறகு பரமேஸ்வர காலேஜை நிறுவினார், ராமநாதன் காலேஜை நிறுவினார். பரமேஸ்வர காலேஜ் தான் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக இருக்கிறது. பிறகு என்னுடைய மற்ற தாய் வழியிலே பிறந்த அவருடைய தாய் வழியுடைய அப்பா சங்கரப்பிள்ளை பராசிங்கத்துடைய தகப்பனார் சங்கரப்பிள்ளை அவர்கள் மானிப்பா இந்து காலேஜை நிறுவினார். மானிப்பா இந்து. பிறகு அவருடைய பராசிங்கம் அவர்கள் மானிப்பா இந்து லேடிஸ் காலேஜை நிறுவினார். என்னுடைய தகப்பனார் திரு முத்துத்தம்பி அவர்கள் நல்லூரிலே மங்கையர்கரசி வித்தியாலயத்தை நிறுவினார். பிறகு அவர் அந்த நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு அந்த காலத்தில் இப்போது அது 1925-30களிலே என்று இருக்கிற பிரபலம் அந்த கோயிலுக்கு அளவாக இருக்க இல்லை. அந்த காலத்திலே அந்த தீர்த்த நிர்மாணித்து கொடுத்தவர். அங்கு ஒரு மரம் இருக்கிறது, முத்துத்தம்பி மரம் என்று இன்றும். அது உங்களுடைய தாத்தா. அதற்காகத்தான் அந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலய நிர்வாகத்தினர் பூங்காவன திருவிழாவை உபயமாக கொடுத்தார்கள். இப்போ இன்றும் நல்லூர் கந்தசாமி திருவிழாவிலே பூங்காவன திருவிழா உங்களுடைய குடும்பத்தினுடைய உபயம். அது சரி. அது இன்னும் அவர்கள் கௌரவமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் அந்த பூங்கா, அதாவது தீர்த்தக்கேணியை கட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஆரம்ப காலத்திலே செய்து கொடுக்கப்பட்டது உங்களுடைய குடும்பத்தினரா? எத்தனை கல்வி நிலையங்களை கட்டி கொடுத்தீர்கள், எத்தனை பாடசாலைகளை கட்டி கொடுத்தீர்கள்? யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இப்பொழுது இருக்கிறது, அதை கட்டி கொடுத்தது ஆரம்ப காலத்திலே உங்களுடைய குடும்பத்தினர் தான். அது முக்கியமாக இப்போ சொல்லலாம். இந்த சென்ற வருஷம் கூட அந்த
யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே ஒரு கோயில் இருக்கிறது. அதுதான் பரமேஸ்வர ஆலயம், பார்வதி பரமேஸ்வர ஆலயம். அந்த ஆலயத்துடைய கும்பாபிஷேகத்துக்கும் புனருத்தாவுக்குமாக அந்த நாங்கள் இல்லை, என்னுடைய இல்லை, அதுவும் பொன்னமலை ராமநாதனுடைய அவர் அந்த ட்ரஸ்டிலிருந்து அந்த பல மில்லியன் ரூபாய்கள் செலவிலே அந்த கும்பாபிஷேகம் செய்தது. ஆகவே சமயத்துக்கு எவ்வளவு பெரிய தொண்டாற்றி வருகிறீர்கள், கல்விக்கு எவ்வளவு பெரிய தொண்டாற்றி வருகிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது, பட்டியலிடப்படுகின்ற பொழுது எங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களிலே இந்த ஒரு பெரிய குடும்பத்திலே பிறந்திருக்கிறோம், இந்த குடும்பத்திலே எங்களுடைய பரம்பரையினர் இவ்வளவு செய்திருக்கிறார்கள் என்று சிந்திக்கின்ற பொழுது இந்த குடும்பம் உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்ததா அல்லது பயமாக இருந்ததா? சில வேளைகளிலே விரும்பிய செய்ய முடியாத வகையிலே ஒரு 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 பலவீனமான குடும்பமாக இருந்ததாக நீங்கள் நினைத்தீர்களா? ரெண்டும் இருக்கு, பலமும் இருக்கு, பயமும் இருக்கு. அதில் இருக்கிற பயன் என்ன என்றால் எல்லோரும் அந்த குடும்பத்தில் இருந்தால் ஓரளவுக்கு மதிப்பு மரியாதையும் கௌரவமும் இருக்கிறது. பயம் என்னவென்றால் இவர்கள் செய்த எல்லா துறை, முக்கியமாக இந்த குடும்பத்தை சேர்ந்த பலர் ஒன்று பப்ளிக் சர்வீஸ், அதாவது என்றால் பொன்னம்பலம் அருணாச்சலமும் பொன்னம்பலம் ராமநாதன் ரெண்டு பொன்னம்பலம் அருணாச்சலம் முதலில் சிவில் சர்வன்ட், இலங்கையில் முதலாவது சிவில் சர்வன்ட், அதாவது பரீட்சை மூலமாக எழுதி சிவில் சர்வீஸுக்கு வந்த முதலாவது இலங்கையர் பொன்னம்பலம் அருணாச்சலம். பொன்னம்பலம் ராமநாதன் இலங்கையிலே சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்தவர். அது ரெண்டு பேரும் பப்ளிக் சர்வீஸில் இருந்தது. பிறகு 2 பேரும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பர்ஸாக இருந்தவர்கள். மூன்றாவது 2 பேரும் சட்டத்துறையிலே பெரிய நிபுணத்துவம் செய்தவர்கள். ராமநாதன் அவர்கள் ராமநாதன் ரிப்போர்ட்ஸ் என்கிற இப்போ இருக்கிறது ஸ்ரீலங்கா லா ரிப்போர்ட்ஸ், அதுக்கு முந்தி இருந்தது நியூ லா ரிப்போர்ட்ஸ். அதற்கு முந்தி நியூ லா ரிப்போர்ட்ஸுடைய ஃபர்ஸ்ட் எடிட்டர், முதலாவது எடிட்டராக இருந்தவர் பொன்னம்பலம் ராமநாதன். அதற்கு முன்னால் அவர் தான் தன்னுடைய செலவிலே ராமநாதன் ரிப்போர்ட்ஸ் என்று 1733 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த அந்த வழக்குகளில் தொகுப்பை செய்தவர். அப்போ சட்டத்துறை மற்றது பொன்னம்பலம் அருணாச்சலம் கூட சிவில் சர்வீஸில் இருந்தாலும் ஒரு பரிஸ்டர். அவரும் இலங்கையின் முதல் புத்தகம் டைஜஸ்ட் ஆஃப் சிவில் லாங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். அது லண்டன் ஸ்டீவன்ஸ் அண்ட் சான்ஸ் என்கிற மிக பிரபலமான பதிப்பு நிறுவனத்தினாலே அக்காலத்திலே பப்ளிஷ் செய்யப்பட்டது. அதுதான் இலங்கையிலே ஒரு ஃபர்ஸ்ட் கோடிஃபிகேஷன், அதாவது சட்டத்தை ஒரு கோட் மாறி வைக்கிறதுக்கு அவர் முதலாவது வலிமை மட்டும்தான் அவரால் எழுத முடிஞ்சது, லா பர்சன்ஸ். அது இந்த ஒரு பின்னணியில் வருகின்ற பொழுது ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். சட்டத்துறையிலே இந்த சட்ட எஜுகேஷன் அதிலே பொன்னம்பலம் ராமநாதன் தான் முதல் இந்த இலங்கை சட்டக்கல்லூரி இப்போ 150வது வருஷம், இந்த வருஷம் 150வது வருஷம் நிறைவேற்றிக் கொண்டிருந்தது. பல நிகழ்ச்சிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்தன இந்த வருஷம். அப்போ 150 வருஷத்துக்கு முந்தி அந்த சட்டக்கல்லூரி ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் முதலாவது விரிவுரையாளராகவும் முதல் விரிவுரையும் நடத்தியவர் பொன்னம்பலம் ராமநாதன். பொன்னம்பலம் ராமநாதன், பொன்னம்பலம் அருணாச்சலம். அந்த பொன்னம்பலம் முதலியார் குடும்பத்தை பற்றி சொல்வதாக இருந்தால் ஒரு நாள் மட்டும் போதாது, தொடர்ச்சியாகவே பேசிக்கொண்டிருக்கலாம். சில நேரங்களிலே திரு சுவாமிநாதன் அவர்களே சிந்தித்ததுண்டா, இந்த நாட்டுக்கு எங்களுடைய குடும்பம் எவ்வளவோ செய்திருக்கிறது, இந்த நாடு எனக்கு என்ன செய்திருக்கிறது என்ற கேள்வி என்றாவது உங்களுக்கு வந்திருக்கிறதா? நாங்கள் நாட்டுக்கு தேவை செய்த ஒரே நாடு எங்களுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. இல்லை, அது நீங்கள் செய்த சேவைக்கான ஒரு நன்றியை, நீங்கள் செய்த சேவைக்கான கௌரவத்தை இந்த நாடு உங்களுக்கு சரியான வகையிலே உரிய முறையிலே வழங்கி இருக்கிறதா? என்னை பொறுத்த மட்டிலே அவளே நான் அந்த அளவு சேவை முதல் செய்யவில்லை. ஆனால் நான் செய்த சேவைக்கு ஓரளவுக்கு பரிசு கிடைத்திருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தை பற்றி நாங்கள் பார்த்தால் திரு சுவாமிநாதன் அவர்களே, உங்களுடைய துணைவியார் கிட்டத்தட்ட நினைக்கிற ஒரு 13 வருடங்களுக்கு முதல் காலமாகிட்டார். இப்பொழுது நீங்கள் தனிமையில் தான் இருக்கிறீர்கள்.
உங்களுடைய நீங்களும் உங்களுடைய சகோதரர்கள் சகோதரரும் தான் இங்கே இருக்கிறீர்கள் இப்போ. அதிலும் குறிப்பாக இந்த தனிமையிலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய முதுமை உங்களுக்கு என்ன பாடத்தை இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறது? இப்பொழுது நாங்கள் வாழ்க்கையிலே கடைசி கட்டத்தை அடைந்து உள்ளோம். ஆகையினால் இப்பொழுது எங்களுடைய தேவை என்னவென்றால் நல்லாக வாழ்ந்து நல்ல வாழ்க்கை நடத்தி இறைவனுடைய சிந்தித்து மறுபிறவே நல்லாக இருக்க வேண்டும் என்பதுதான் அது எங்களுடைய நோக்கம். ஏதோ இறைவனருளாலே எங்களோட வேலை செய்தவர் சேவையாளர்கள் பல வருஷமாக வேலை செய்தவர்கள். எல்லாரும் 20-25 வருஷத்துக்கு மேலாக வேலை செய்தவர்கள். உங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அதாவது உங்களுக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள், உதவியாளர்கள். அதனாலே அவ்வளவாக எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அவர்கள் உங்களை சரியான வகையிலே கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தனியாக தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். இந்த சுவாமிநாதன் அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது நாங்கள் உணர்ந்து கொண்ட ஒரு விடயம், அங்கே நீங்கள் சொன்னது போல் உதவிக்கு பல பேர் இருக்கிறார்கள். அந்த பல பேருடைய குடும்பத்தினர் நீங்கள் பார்த்தால் ஒவ்வொருவரும் படித்த டாக்டராகவும் என்ஜினியராகவும் கணக்காளராகவும் ஒவ்வொரு துறையிலேயும் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் உங்களுடைய வீட்டிலே உங்களை உங்களை கவனிப்பதற்காக இருக்கிறார்கள். ஆகவே அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவ்வளவு அன்பும் பாசமும் அவர்களுக்கு தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டுதான் இருக்கிறது, உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மீதும். சார், நீங்கள் சமயத்துக்கு பல தொண்டாற்றியிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது நீங்கள் பல பாடசாலைகளை கட்டி கொடுத்து, உங்களுடைய பரம்பரையினர் பல பாடசாலை கட்டி கொடுத்து சொன்னீர்கள். சமயத்துக்கு, அதுவும் குறிப்பாக கொழும்பு பொன்னம்பலவாணீஸ்வரம் ஆலயம், அதை தாண்டியும் கொழும்பு பொன்னேஸ்வரம் ஆலயம், அடுத்தது மூத்தவாரத்தில் இருக்கிற ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயில், மற்றது இன்னொன்று சொல்ல வேண்டியிருக்கிறது கொழும்பு இலங்கையில் இருக்கிற ராமகிருஷ்ண மிஷன். அந்த மிஷனை ஆரம்பித்தது முதல் கூட்டம் அங்கே நான் இப்போ வாழ்கிற அதே வீட்டில் தான் நடைபெற்றது. 1930 அந்த கடிதம் இன்னும் இருக்கிறது. அந்த அறையும் இருக்கிறது, அந்த கடிதமும் இருக்கிறது. அந்த அறையிலே இப்போது ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய அந்த படம் செய்யப்பட்டிருக்கிறது சுவாமிகளால் அந்த இருக்கிறது. அதை பற்றிய முழு விவரமும் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ராமகிருஷ்ண மூவ்மெண்ட் இன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு புத்தகத்திலே சுவாமி விருபாக்ஷானந்தர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதம், முதல் கூட்டம், அதை பற்றி எல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. சார், உங்களுடைய பொழுதுபோக்கு கேட்க ஆசையாக இருக்குது. என்னால் உங்கள் போன்றவர்கள் கொஞ்சம் மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கிறீர்கள். ஏனால் இன்னுமே நாங்கள் உங்களை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய உடையை பார்த்தால் 1950ஆம் ஆண்டிலே ஒரு சட்டத்தரணி எவ்வாறு ஆடை அணிந்திருப்பாரோ அதே போல் தான் இருக்கிறீர்கள். நாங்கள் 1964 சட்டத்துறையில் சேரும் பொழுது இப்படித்தான் அதிகமானவர்கள் உடுத்திருந்தார்கள். அந்த பழக்கம் இன்னும் இருக்கிறது. எந்த மாற்றமும் இல்லை. வீட்டுக்கு போனால் அதே 1930ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அந்த அறையிலே தான் இப்பொழுதும் உங்களுடைய சட்டம் சார்ந்த கல்விகள் எல்லாவற்றையும் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாக இது இன்னொரு விஷயமாக சொல்லாமல் சட்டத்தரணிகள் கேட்டிருந்தார்கள். அதாவது இந்த யங் லாயர்ஸ் கனிஷ்டர் இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு சட்டத்தரணியாக பல காலமாக சேவை செய்தவர் மிஸ்டர் பி. ராஜா கியூசி. அவரை பற்றி அவர் இருந்த ஒரு மேசையே ஒரு கதையா. அவர் அந்த காலத்திலே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டிலே முதல் நம்பர் 1 இருந்தவர். அவருடைய அந்த கதரைக்கு கை இல்லை. ஒரு சின்ன ஒரு கதரை, அது ஒரு 16 வயது பிள்ளை படிக்கிற கதரை, சின்ன ஒரு மேசை. அதான் ஒரு நாள் கேட்டேன், சார் இது என்ன நீங்கள் இந்த கதரையிலேயும் இந்த மேசையான கதரை நான் படித்தேன், அது வரைக்கும் இப்போ இருக்கிறேன். அது மாதிரி தான் நீங்களும். அவரும் அங்கே போனால் வேட்டியோடு தான் இருப்பார், யாழ்ப்பாண சிகாரத்தான் குறிஞ்சு கொண்டிருப்பார், மேலாட அணியிறது இல்லை. ஒரு நாள் ஒரு வெள்ளைக்காரத்தில் அந்த காலத்தில் ஷெல் கம்பெனி, அது அந்த காலத்தில் அதுதான் இலங்கையே பெரிய கம்பெனி. அப்போ வெள்ளைக்காரர் வாராது என்று எங்களோட ஜூடிசங்கேஷனுடைய அந்த கால அங்கே இருந்த முதல்வர் சொன்னார், தயவு செய்து எங்களுக்கு இன்றைக்கு ஒரு மரியாதைக்காக ஒரு சேட்டை போட சொல்ல. அப்படித்தான் அந்த காலத்தில் அவர்களுடைய நடையுடை பாவனை எல்லாம் இருந்தது. அந்த அழகுக்கு முக்கியத்துவம், புறத்தோட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இல்லை அந்த காலத்திலே. அப்படியே தான் அதே மாதிரி தான் முந்தியும் அந்த அப்பீல் கோர்ட்டில் மிகப்பெரிய
சாதனை படித்தவர் டாக்டர் தபிஜாவான கியூசியும் சி ரங்கநாதன் கியூசியும். சி ரங்கநாதன் கியூசி அவரும் வேட்டியும், ஆனால் அவர் கொஞ்சம் நல்லா தான் இருந்தவர், நல்ல உறுப்பு, வேட்டியும் நேஷனல் ட்ரெஸ் நேஷனல் பனியனம் போட்டு அப்படி தான் இருப்பார். காலை எல்லா கிளைண்ட்ஸையும் அப்படி தான் பார்ப்பார். சார், உங்களுக்கு இந்த சட்டத்தை தாண்டி பொழுதுபோக்கு என்று கேட்டால் எதை சொல்லலாம் சார்? இப்போ பொழுதுபோக்கு என்று விசேஷமாக ஒன்றுமே எனக்கு சொல்ல முடியாது. பல எப்போ பார்த்தாலுமே உங்களே இந்த சட்ட புத்தகத்தோடு தான் பார்க்குறோம். வழக்கமாக அதான் வாழ்க்கை. சட்டத்தில் இப்போ நான் பல வாழ்க்கை இல்லைன்னாலும் ஒரு நாளும் அந்த துறையிலே இருக்கிற இந்த டெவலப்மெண்ட்ஸ் இருக்கோ அதை படிக்க வேண்டும். அது இலங்கையிலையும் மற்ற ஜூரிஸ்டிக்ஷன்லையும் இருக்கிறது எல்லாம் படிக்க வேண்டும். அதனால் அது நேரம் போகிற ஒரு வேலை. அது சொல்லுவார்கள், சட்டத்தை படிக்கிறவர்கள் எல்லாரும் அது சட்டம் ஒரு ஜெலஸ் மிஸ்ட்ரஸ் என்று தானே சொல்லுவார்கள். அதனால் அது உண்டு. மற்றது ஓரளவுக்கு தத்துவ ஞானங்கள், தத்துவ விஷயங்கள், இசையும் ஃபிலாசபியும் எல்லாம் மற்ற எல்லா ரிலிஜன், நாங்கள் இந்துவாக இருந்தால் கூட மற்ற ரிலிஜன்லேயும் ஓரளவுக்கு பயிற்சி உண்டு. முக்கியமாக பௌத்தத்தை பற்றி ஓரளவுக்கு தெரியும். மற்றது கர்நாடக இசையிலும் கொஞ்சம் தெரியும். இப்போ இவ்வளோ காலம் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள், ஏதேனும் ஒன்றை சாதிக்கவில்லையே, இதை செய்திருக்கலாமே, நான் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே செய்திருக்கலாமே என்று நீங்கள் கவலைப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா? அப்படியாக எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நான் முதலிலே கூறியபடி எங்களுடைய குடும்பத்திலே இருந்த பெரியோர்கள் செய்த அந்த அளவு பணிகள் என்னால் செய்ய முடியும். என்னாலே செய்ய முடியாது. ஆனால் அந்த கெப்பாசிட்டி எனக்கு இல்லை. அது ஒன்றுதான். ஆனால் அவர்கள் செய்த பணிகளை தொடர்ந்தும் இயன்ற வரை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உலககால வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமான ஒரு தருணம், இது ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட், நான் அதிகமாக சந்தோஷப்பட்ட ஒரு தருணம் என்று ஏதேனும் ஒன்றை நினைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கா? அதில் பல விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக டூரிசம் கிரீசியில் பிரதம பங்காளராக வந்தது உண்டு. 2வது கொழும்பு பல்கலைக்கழகம் கலாநிதி பட்டம், கௌரவ கலாநிதி பட்டம் கொடுத்தது 2. கௌரவ கலாநிதி பட்டம் கொடுக்கறது ரொம்ப ரேயா, மிகவும் ரேயா. கலாநிதி சட்டத்துறை அதில் அது கிட்ட 3வது ஒரு சிரேஷ்ட அறிவுறுத்தும் சட்டத்தரணியாக நியமனம் பெற்றது. அதுவும் ஒரு ஆகவே எல்லாம் உங்களுடைய துறை சார்ந்த ஒரு சாதனைகளைத்தான் மனதுக்குள்ளே பெரிய சந்தோஷமான ஒரு சாதனை. குடும்பத்திலே உங்களுக்கு குடும்ப உறவுகளுக்கு இடையிலே ஏதாவது சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் நிகழ்ந்திருக்கிறதா? நினைத்து பார்க்கின்ற பொழுது மனைவியோடு வாழ்ந்த காலம் ஏதாவது மீட்கின்ற பொழுது சந்தோஷமாக நினைவு கூறக்கூடிய விடயங்கள் இருக்கிறதா? அவர்கள் இல்லை, அப்படியா இல்லை. அவர் என்னென்றால் அவர்கள் முக்கியமாக மனைவியார் கொழும்புலே கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போயிருக்கிறார். அந்த 1983 ராயத்தை விட அந்த காலப்பகுதியை விட மற்ற எல்லா காலத்திலையும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போவா. அதுவும் 7-8 வருஷமாக ஒவ்வொரு நாளும் வெள்ளவத்தைக்கு போய் அங்கே இருக்கிற சமஸ்கிருதம் படித்து அந்த சமஸ்கிருதத்தில் இருக்கிற நூல்கள் எல்லாவற்றையும் படிக்கக்கூடிய இயற்றிய நூல்கள் எல்லாவற்றையும் 7 வருஷமாக படித்தது. ஒவ்வொரு நாளும் 365 நாளாக ஒரு வருஷத்துக்கு இப்போ 7 வருஷம் படித்தது. அப்படி படித்து அதோடு இப்போ ராமகிருஷ்ண மிஷனுக்கும் தான் என்ற உதவிகளை செய்திருக்கிறார். இப்போ நீங்கள் மீட்டி பார்க்கின்ற பொழுது நீங்கள் 60 வருடம் உங்களுடைய சட்ட துறையிலே அந்த வாழ்க்கையிலே சில வழக்குகள் மிகவும் சிக்கலானது, அது வென்றிருக்கிறீர்கள் என்று உலகத்திலே செய்யப்பட்ட 2-3 வழக்குகள் உலகத்திலே காமன்வெல்த்தில் பேசப்பட்டு வருகிறது. எந்த வழக்கு? உதாரணமாக இந்த ஜுடிஷியல் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அந்த விஷயத்திலே the Walker Sons versus Fry, தேவநாயகம் versus கோஆபரேட்டிவ் பர்டிகுலர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அந்த மாதிரி 2-3 வழக்குகள் இன்றும்
எல்லா புத்தகங்களிலும் எல்லா ஆங்கில புத்தகங்களிலும் கூறப்பட்டிருக்கு. இதை அந்த காலத்திலே வாதிட்டவர் அந்த வாக்கர்சன்ஸ் நான் எனக்கு நினைவில் இருக்கிற மாதிரி அதை வாதிட்டவர் மிஸ்டர் H.V. பெரேரா QC. அவர்தான் இலங்கையிலே இருக்கிற சட்டத்தரணிகள் இருந்த சட்டத்தரணிகளையும் இருக்கிற சட்டத்தரணிகளையும் இனிமேல் இருக்க போகிற சட்டத்தரணிகள் கூட அவரை போல ஒரு பெரிய கட்டிய ஒருவர் இலங்கையிலே இல்லை என்று அந்த காலத்தில் இருந்த சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸே சொன்னார். இது இப்படியான ஒரு பிறப்பை இனிமேல் வராது. அப்படி அந்த மாதிரி ஒரு பெரியவரோட நான் வேலை செய்து அவர்களுடைய ஒரு முன்னோடி ரோல் மாடல் என்று சொல்லிக் கொள்ளலாமா? அவரை அந்த செய்திக்கு ஒருவராலும் வர முடியாது. ஆனால் அவரோட வேலை செய்து இருக்கிற ஒரு பெருமை எனக்கு இருக்கிறது. பல காலத்துக்கு அந்த இடத்துல நான் ரொம்ப பெரிய நான் மிகவும் ஜூனியர் ஒரு ஆள் என்றாலும் எல்லாரையும் மதித்து எங்களை எந்த கருத்தை சொன்னாலும் அது ஒரு தேவையற்ற கருத்தாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அப்படி ஒதுக்காமல் சொல்லி ஆனால் அதை கேட்டு ஆனால் இப்படியும் அதெல்லாம் என்று அவரே சொல்லுவார். ரெண்டு பக்கமும் சொல்லுவார். அப்போ அப்படியான பெரியவர்களே பலரோட நான் சந்தித்திருக்கிறேன். அது ஒரு சந்தோஷமான ஒரு இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற சட்டத்தரணிகளுடன் மிஸ்டர் H.V. பெரேரா QC போன்றவர்களுடன் பழகியவர்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அது ஒரு மிகவும் சந்தோஷமான ஒரு தருணம் உங்களுக்கு. சார், நீங்கள் பல புத்தகங்களை படித்திருப்பீர்கள். ஆனால் இப்போ என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், சட்ட புத்தகம் அல்லாத ஏதாவது ஒரு தமிழ் புத்தகம் அல்லது ஒரு வேறு எந்த மொழி புத்தகமாக இருந்தாலும் பரவாயில்லை, பிடித்த புத்தகம், அதிகமாக வாசித்த புத்தகம் என்றால் எதை சொல்வீர்கள்? இப்போ அதுலேயும் நான் அதிகமாக இந்த சமய புத்தகங்களை தான் வாசிக்கிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு 2 மணி நேரம் பாரதிய வாசகங்களை படிக்கிறது. பிறகு அந்த எது பிடிக்கும் சார்? இப்போ எல்லாம் படிக்கிற நீங்கள் தான் மனதுக்கு அது அந்த 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 புத்தகங்களே பிடிக்கும். சில தேவாலயங்கள் செலக்டட் அந்த பக்தி தேவாலயங்கள் திருவாசகங்கள் இருக்குது. அதுகளை அந்த புத்தகங்களிலிருந்து படிக்கிறது. மற்றது கோஸ்பல் ஸ்ரீராமகிருஷ்ணா அந்த ஒரு புத்தகம் இருக்குது, அதை படிக்கிறது. சாய்பாபாவுடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய புகழ்களையும் போதனைகள். நான் இப்பவும் குடும்ப ராமகிருஷ்ண மிஷனுடைய கமிட்டியில் மேனேஜ்மெண்ட்லேயும் கொட்டாஞ்சேரி இருக்கிற அந்த ஸ்ரீ சத்ய சாய்பாபா சென்டர் ஆஃப் கொலம்போவுடைய ட்ரஸ்டியாகவும் இருக்கிறேன். சார், இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள், சட்டத்துறையிலேயே படித்து கொண்டிருப்பவர்கள், இப்பொழுது சட்டத்துறையில் உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு ஆலோசனை சொல்ல விரும்பினால், கட்டாயமாக உங்கள் போன்றவர்களுடைய ஆலோசனையை கேட்காமல் போகவே முடியாது, சொல்ல விரும்பினால் என்னத்தை சொல்லுவீர்கள்? அவர் எல்லாரும் சொல்லுவது என்னவென்றால், முதலிலே ஆங்கிலம் சொன்னால் ஹார்ட் ஒர்க் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அதாவது எவ்வளவுதான் நாங்கள் எங்களுக்கு லக் இருந்தாலும், எவ்வளவுதான் வேறு எந்த குவாலிட்டி இருந்தாலும், முதலாவதாக நன்றாக அந்த படியாது சட்டத்தை படிக்க வேண்டும். சட்டத்தை படிக்கிறதுக்கு முதல் உங்களுடைய வழக்கை படிக்க வேண்டும், அந்த வழக்குடைய ஃபேக்ஸை படிக்க வேண்டும், அதை பிறகு சட்டத்தை படிக்க வேண்டும், பிறகு ஜட்ஜை படிக்க வேண்டும். ஃபேக்ஸ், த லா அண்ட் த ஜட்ஜ், இந்த மூன்றும் தான் அந்த ஆர்டரில் படிக்க வேண்டும். அதை நன்றாக படித்தால் எவரும் ஓரளவுக்கு சக்ஸஸாக இருப்பார்கள். சிலர் உச்சத்தை வருவார்கள். சார், இவ்வளோ காலம் 60 வருடம் இந்த சட்டத்துறையில் இருந்தீர்கள். எங்கள் நாட்டை பார்த்தால் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி எங்கள் நாட்டில் இருக்கிறது என்று நீங்கள் தைரியமாக சொல்லுவீர்களா? அதுக்கு எப்பொழுதாவது இழுக்கு வந்திருக்கு என்று நீங்கள் சிந்தித்ததுண்டா? இல்லை, அதிகமாக எந்த நாட்டிலேயும் ஒரு 2 எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கக்கூடும். ஆனால் பொதுவாக இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி இண்டிபெண்டன்ட் என்பது இருக்கிறது. ஆனால் அரசாங்கங்கள் இருக்குது. அரசாங்கத்துக்கு பார்ட்டிஸும் பார்ட்டி, அதாவது பொதுமக்களுக்கு இடையே இருக்கிற வழக்குகளில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அரசாங்கத்திற்கு சில வேளைகளிலே அதாவது இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் அது மிகவும் குறைவு. சார், இவ்வளவு நேரமும் எங்களோடு இந்த கலையகத்துக்கு வந்து
உங்களுடைய சொந்த அனுபவங்களை, உங்களுடைய பரம்பரை சார்ந்த சில விடயங்களை பல பேருக்கு தெரிந்திருக்கும், மறந்திருப்பார்கள். மீண்டும் அதை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையிலே பல விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய குடும்பத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே எப்பொழுதும் இருப்போம். எங்களுக்கு நாட்டுக்கு, அதுவும் குறிப்பாக தமிழர்களுக்கு தமிழையும் சமயத்தையும் வளர்ப்பதற்கு மிக பாடுபட்ட ஒரு குடும்பம் உங்களுடைய குடும்பம்தான். எத்தனை பாடசாலைகளை கட்டி கொடுத்த குடும்பம் உங்களுடைய குடும்பம், நீங்கள் பட்டியலிட்டு சொன்னீர்கள். ஆகவே உங்கள் குடும்பம் இனிவரும் காலகட்டத்திலும் எங்கள் நாட்டினால், எங்கள் நாட்டு மக்களால் எப்பொழுதுமே கௌரவமாக பார்க்கப்படக்கூடிய குடும்பமாகத்தான் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் எதிர்பார்த்தது போல் அடுத்த பிறவி உங்களுக்கு நல்ல பிறவியாக வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இதுவரை நேரமும் கலையகத்துக்கு வருகை தந்தமைக்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி.